வைக்க மாட்டேன்னு இப்படியே கூட்டணி வச்சுட்டாங்க. சரி, அதுக்குன்னு இப்படியே இறங்கி போய் சப்போர்ட் பண்றது? டிஎம்கே சொல்ற எல்லாத்துக்கும் ஒரு எதிர்கருத்து சொல்லுவேன்னு நம்ம விஞ்ஞானி அவர்கள் டிஎம்கே போர்ல பங்கு பெற்ற ராணுவர்களுக்கு வாழ்த்து சொல்லி விட்டு அறிக்கையை எதிராக பேசுறேன்னு என்னமோ பேசி வச்சிருக்காரு. அது உங்களுக்காச்சும் புரியுதான்னு பாருங்க. தொழில்நுட்ப வளர்ச்சி இந்த கருவியெல்லாம் வாங்கி கொடுத்தது மத்திய அரசு, வாங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர், கேட்டவர் ராணுவ அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர்கள். இவர்கள் தான் எந்தெந்த இது வாங்கணும், நம்ம ஆயுதங்கள் எப்படி தாக்கலாம், எதிரிகள் வந்தா எப்படி தாக்குவது என்பதை அவங்க தான் உன்னிப்பாக. முதல்ல நீ பாராட்ட வேண்டியது யார? பாராட்ட வேண்டியது பாரத பிரதமர். அதை விட்டு ராணுவ வீரர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சு திமுக நாடகம் ஆடுறாங்க பாருங்க. இவங்க நாடகம் ஆடுறதுக்கு ஒரு எல்லையே இல்ல. நாட்டு மக்கள் எனக்கு ஏத்துக்க மாட்டாங்க. கடுப்பாகுதுப்பா. இல்ல எப்படி யாருக்கு வார்த்தை சொல்லணுமா? அது கூட பரவாயில்ல, இது நாட்டு மக்கள் ஏத்துப்பாங்களா? நான் இவரு மாதிரியே நினைச்சிட்டாங்க போல நாட்டு மக்களும். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிலாம் பேசியிருந்தேன். நீங்கள் அந்த தர்மாக்கோல் போட்டதில் உங்களுக்கு வந்து ஆக்சுவலி உங்களை சடனாக கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னாங்க. மேபி அது ரியலாக இருக்கலாம். இப்படி பேசுனா அப்புறம் ட்ரோல் பண்ணாமல் என்ன பண்ணுவாங்க? அதாவது அவர் சொன்னது மாதிரி தான். அதாவது அவங்களுக்கு எதிராக ஒன்று சொல்லணுங்கிறதுக்காக என்ன வேணால் சொல்லலாம். ஏதோ ஒன்று சொல்ல வேண்டியது. எனக்கு ஒன்றும் புரியல. இப்போ இதெல்லாம் ஜெய்சங்கர் பார்த்தாருன்னா என்னென்ன? ஜெய்சங்கர் தானே அவர் பேர்? உள்துறை அமைச்சர் இல்லை, வெளியுறவுத்துறை அமைச்சரா? இப்படி ஒரு பிரதமர் நாம பெற்றதுக்கு உண்மையிலேயே இந்திய மக்கள் பெருமைப்படணும். நம்ம பெருமைப்படுறோம். இதை விட்டுட்டு இன்னைக்கு என்னமோ ராணுவ வீரர்களுக்கு, ஏன்னா ராணுவ வீரர்கள் போர்லையா போய் இதுலயா போய் சண்டையா போட்டாங்க? இல்ல சண்டையா போட்டாங்க? இல்ல எங்களுடைய எடப்பாடியார் கழக பூச்சல் எடப்பாடியுடைய கட்டளை ஏற்று உத்தரவு கொடுத்தால் 1000 பேர் யுத்த காலத்துக்கு சென்று துப்பாக்கி ஏந்தி போறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாமா? கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. உதயநிதி அவர்கள் 3 மாசம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. ஏன் வந்து ஜெயலலிதா அம்மா வந்து இவங்களெல்லாம் பேச விடாம வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன் பேச விடாம ஒருத்தராவது பேட்டி கொடுத்துருப்பாங்களா? இதுதான் ரீசன். ஒருத்தர் சொல்ல அது பிடித்தீங்களும்